அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ நேரு அமைச்சர் அவர்களால பெரிய சிக்கல்ல திமுகவே இருக்கு அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த பாவம் அப்படிங்கிறதும் புண்ணியம் அப்படிங்கிறதும் செய்யறது நமக்கு அப்படியே சேரும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஒரு 10 ரூபாய வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா என்னடா பண்றீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற அளவுக்கு இப்போ நிறைய ஆதாரங்கள் அப்படிங்கிறது ப்ரூஃபோட கையில வச்சுக்கிட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடுங்க. போடலன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இடி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஒன்று இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கும் இருந்துச்சு. என்ன, இவங்களுக்கு மேல அப்படியே ஒன்று நடக்கிற மாதிரி நடக்கும், பெருசா போவோம். இவங்க போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களையோ இல்ல மத்திய துறையில இருக்கிற முக்கிய நபர்களை சந்திக்கிறதோ இல்ல டெல்லிக்கு போறதோ நரேந்திர மோடி அவர்களை பாக்குறதோ இப்படி ஒண்ணு போச்சுன்னா அவ்வளவுதான் மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்றைய சினாரியோஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. கன்ஃபார்ம் பிஜேபி இறங்கி அடிக்கும், களத்துல குதிக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லைங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஒரு 10 ரூபா அந்த ஒரு சீரியல் நம்பரை வச்சுதான் இங்க ஒரு ட்ராஜடி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் திரும்பவும் அதை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசணும்னு கிடையாது. பட் குட்டியா சொல்லணும்னா நேரு அவர்கள் மேல நிறைய என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. அவர் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறத செய்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு பெரிய திடுப்புன்னு ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸ், எக்கச்சக்க டாக்குமெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஆதாரங்கள், நிறைய போட்டோஸ், இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய தொகுப்பா எடுத்து இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்க உடனடியா எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்கன்னா நாங்க உள்ள இறங்கி ஆக்ஷன்ல இறங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஜிபி ஆஃபீஸ்க்கு இது ஒரு மெயிலா வருது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட தம்பி அவருடைய ஆஃபீஸ்ல ஒரு ரைடு வருது. அந்த ரைடு அப்போ டாக்குமெண்ட்ஸ் மாட்டினது தான் நேரு அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ். ரவிச்சந்திரா ஒன்னால இப்படி ஒரு சிக்கலா அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணாலும் அவங்க தம்பியை நினைச்சு அவருக்கு மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தம்பியும் ஒருத்தர் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இவராலதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மீதி இருக்கிற எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மத்தியில ஒரு ஒரு உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஏஜென்ட், ஓகேவா? இப்ப நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம், அது என்ன, கருப்பு பணம். இந்த கருப்பு பணம் தான் அவன் வெள்ளையா மாத்தி நமக்கு திரும்பவும் கொடுக்கணும். இதுக்குதான் அந்த ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சர்டைனான கோடி கணக்கில் அவங்களுக்கு சில என்ன சொல்லுவாங்க, அந்த பிடிப்பு இருக்கும்ல, நான் பிடிச்சிக்கிட்டு நான் அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய கமிஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இவங்க. இந்த பணம் பல்கா ஒரு 10 ரூபா நோட் இருக்குல்ல, இந்த நோட்ல இருக்கிற சீரியல் நம்பர் இருக்குல்ல, இதே மாதிரி ஏதோ ஒரு ஃபாரின்ல ஏதோ ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு கரன்சி, ஓகேவா, அந்த இடத்துல அங்க போய் நீங்க கொடுக்கணும். அது ஒயிட்டா மாறி உனக்கு விடும் அப்படிங்கிறது தான் அங்க விஷயம். இந்த மாதிரி ஒரு மாதிரி டீலிங்ஸ் எல்லாத்தையுமே சேலஞ்சிங்கா பாக்குறது இவருடைய தம்பி மணிவண்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது 888 கோடி ஊழல் அப்படிங்கிறது இந்த ஜாப் ஃபார் ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா, இதுக்காக. அண்ட் உங்களுக்கு இது பண்ணித்தரேன், அது பண்ணித்தரேன், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது 1000 கோடிக்கு மேல சில ஊழல்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த டெண்டர் இதுல மட்டுமே 1000 கோடிக்கு மேல அங்கேயும் ஊழல். ஊரக உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறத இவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த டெண்டர்ல வச்சு செஞ்சு விட்டு செம்ம ஊழல். 1-2 கிடையாது, ஒரு அமைச்சர் மேலவே இவ்வளோ அளவுக்கு ஒரு ஊழல் பதிவாயிருக்குன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லைல்ல. இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்குமா அமைதியாவே இருந்துச்சு. இப்ப திரும்பவும் முடியாது. இப்ப இதை கேஸ் ஃபைல் பண்ண நபர் திரும்பவும் இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, நீங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நேரத்துல இந்த சீரியல் நம்பருக்கு அதெல்லாம் பக்கா ஸ்கேமு எல்லாமே தெளிவா இது எப்படி போகுது இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது முழுமையாவே ரொம்ப அழகா தெளிவா என்ன பண்ணிட்டாங்க, ஈடே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க தெரியணும், இதுக்கு மேல என்ன தெரியணும், இந்த இங்க இருக்கிற ஒரு கோடை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஊர்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபாரின்ல கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற அமௌண்ட், அது இட் மேபி டாலரா இருக்கலாம், இல்லை என்ன கரன்சியா வேணா இருக்கலாம், அதை அப்படியே மாத்தி நம்மளுடைய இந்தியன் ருபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க, நம்மளுக்கு வந்துருது அது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மேட்டர் நடக்குது அப்படின்னா அதை நம்ம கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறோம்னா எலெக்ஷன் வருது, இந்த டைம்ல அதிகமா நடக்குது, இதை கண்டுபிடிக்கணும், முதல்ல என்னதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் நம்ம அதிமுக ஐடிவிங்கும் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. லைக் துர்கா ஸ்டாலின் அவர்களும் சிஎம்க்கு முழுக்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க.
ஸோ வாட்ஸ்அப் சேட்ல இருந்து எல்லாத்துலயுமே துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் உள்ள வருது, அவங்களுடைய மருமகன் சபரீசனுடைய பேரும் வருது. இந்த 2G வழக்குல கனிமொழி, ராஜா இவங்க எல்லாம் எப்படி போயிட்டு ஒரு மாதிரி காமிச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பட் என்டிஏ என்ன பண்றீங்க, எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு மோசமா பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே அமைதியா பார்த்துட்டு இருந்தா எப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இங்க இப்போதைக்கு நேரு அவர்களால டோட்டலா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமே சிதையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பலன்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஆதாரங்கள் அப்படிங்கிறது பேசும், என்னைக்கா இருந்தாலும் பேசும். இந்த ப்ரிலிமினரி என்கொயரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீங்க எதுவா இருந்தாலும் திஸ் அ டைம் டு ஆக்ஷன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி ப்ரிலிமினரி என்கொயரியில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், இது ஆதாரம், இதெல்லாம் நாங்க அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அங்க இருக்கிற அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நம்மளுக்கு இதுதான் வேணும், முதல்ல எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இங்க இருக்கிற அந்த மணிவண்ணன், அந்த ஏஜென்ட், இந்த ஏஜென்ட்டுக்கு அங்க இருக்கிற ஏஜென்ட், இங்க யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் சாட்டு, சீரியல் நம்பர் ஏன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கையில போகணும், இவங்க கிட்ட நான் மீட்டிங் பார்த்துட்டேன்னு ஏன் சொல்லணும், இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு நான் அவங்கள பார்த்துட்டு கிளம்பிட்டேன்னு ஏன் சொல்லணும். ஸோ சினாரியோஸ் அப்படிங்கிறது பல விதத்துல வச்சு குத்துது. ஸோ பணம் எல்லாருக்கும் தேவைதான். ஒரு லெவல் மீறி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அளவுக்கு போதும். இந்த நம்ம ஜென்ரேஷனா ஓகே, கொள்ளை அடிக்கிறீங்க அடிச்சுவாங்க, என்னோட ஜென்ரேஷனு, என் பசங்களுக்கு போதும்ல. உங்க பசங்க வேணா கொலை அடிச்சுட்டு போட்டுமே, அடுத்து ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டுமே. அப்படி பண்ணாவே எவ்வளவோ மிஞ்சும் இல்ல. முன்னாடி இருந்த கடன் சுமை அப்படிங்கிறது எவ்வளவு அளவுக்கு ஏறி இருக்கு. ஆனா இன்னும் தமிழகம் வளரட்டும், ஸ்டாலின் முன்னேறட்டும். வாட் இஸ் திஸ், என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபைனலி மக்கள் கையில இருக்கு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மேட்டர் இல்லை, ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு வேர்டு அது. என்டிஏவனுடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறதும் ரொம்ப ஆர்வமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரி இருக்காது, கன்ஃபார்ம் வர்த்து வெயிட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இடி அவங்க கையில தான் இருக்கு, அமலாக்கத்துறை அவங்க கையில தான் இருக்கு, சிபிஐ அவங்க கையில தான் இருக்கு, போலீஸ் அவங்க கையில தான் இருக்கு, மொத்த சென்ட்ரலும் அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் கையில இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேல்முருகன் இருக்காரு இல்லையா, அவரும் சொல்லியிருந்தாரு, அவருமே பேசியிருந்தாரு. இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இவங்க வச்சிருக்காங்க, இவங்க கையில தான் எல்லாமே இருக்கு, வெப்பனே இவங்க கையில தானே இருக்கு அப்படிங்கிறாரு. இது உண்மையா இருக்கும் பட்சத்துல, எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களை ஈஸியா இவங்க எப்படி விட்டுருப்பாங்க. இனிமே தான் இருக்கு ஆட்டம், பொறுப்போம். எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செக் வைக்கலாம் அப்படிங்கறது கன்ஃபார்ம் மோடி அண்ட் அமித்ஷா பயங்கரமான ஒரு பிளானிங்ல இருப்பாங்க. பொறுப்போம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.